காஞ்சிபுரம், விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இரவில் கனமழை பெய்தது. நள்ளிரவு வரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, சிப்காட், ஓரகடம் ஆகிய பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், கோபால்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் பலத்த மழை பெய்தது. உளுப்பக்குடி, எருமநாயக்கன்பட்டி, சானார்பட்டி, கணவாய்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மாலையில் தொடங்கிய மழை இரவிலும் நீடித்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம், குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. காட்பாடி, சித்தூர் பேருந்து நிலையத்தில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து சென்றதால் கடும் துர்நாற்றம் வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர்.